பூமியிலேயே ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய ஒரு சிகரம்னா, ஒரு மலைன்னா நம்ம எவரெஸ்ட்ட சொல்லலாம். ஆனா, ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு சிகரம் அப்டின்னா, நம்ம செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் மோன்ஸ் அப்டின்ற ஒரு ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய எரிமலைய நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இது எரிமலை தான். ஆனா, ரீசென்ட்டா வந்த ஒரு டிஸ்கவர் இந்த எரிமலைக்கு மேல பனிப்படிவங்கள் இருக்கு. இந்த பனிப்படிவங்கள் அதோடைய தன்மைய கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டே இருக்கு. ஆனா, அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. வாங்க என்ன ஏதுங்கிறத அந்த ஒலிம்பஸ் மோன்ஸ் போயே பார்ப்போம். ஐம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். கற்பனையின் கலைஞன் இல்ல நம்ம தி லெஜெண்ட் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னா நம்ம கண்டிப்பா எலான் மஸ்க் சொல்லலாம். எலான் மஸ்க் நான் கூடிய சீக்கிரத்துல செவ்வாய் கிரகத்துல நம்மளுடைய மனிதர்கள்ல ஒரு சில பேரை நான் தரையிறங்க வைப்பேன். அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு காலனியை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி எக்கச்சக்கமான முன்முயற்சிகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா அவருடைய அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் ட்ரைல் பண்ணி முடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம, அவருடைய ஒரு மிகப்பெரிய இமேஜினேஷன் என்னன்னா, இந்த செவ்வாய் கிரகத்துடைய வட மற்றும் தென் துருவங்கள்ல எக்கச்சக்கமான பனிக்கட்டிகள் இருக்கு. இந்த பனிக்கட்டிய நம்ம ஹீட் பண்ணோம்னா, நம்மளால வாட்டர் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய இமேஜினேஷன். பட் ரியாலிட்டி என்னன்னா, அங்க முழுக்க முழுக்க H2O மட்டும் இல்லாம, கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாவே இருக்கு. மேபி நம்ம அங்க அத ஹீட் பண்ணோம்னா, அது நேரடியா ஆவியாயிடும். அதாவது நம்ம பதங்கமாதல் அப்படின்ற ஒரு முறை இருக்கு இல்லையா? அதாவது சூடம். சூடத்தை நீங்க காத்துல வச்சீங்கன்னா, அது எவாப்ரேட் ஆயிரும். அந்த இடத்துல நீங்க லிக்விட்ல பார்க்க முடியாது. அது டைரக்ட்டா அது எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அத நம்ம பதங்கமாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரியான விளைவு தான் அங்க நடக்கும் அப்படிங்கிறது பல பிளானட்டரி சயின்டிஸ்டோடைய ஒரு கருத்தும் கூட. சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். பொதுவா நம்ம பனிக்கட்டி அப்படின்னா ரொம்ப ஹீட் இல்லாத இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா அங்க ரொம்ப கூலிங் இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே மெல்ட் ஆகாம அது கொஞ்சம் பனிக்கட்டியா மாறும். ஆனா ஒலிம்பஸ் மோன்ஸ் அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான எரிமலை, ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய எரிமலை. பட் ஒன் திங், அது ஒரு சீலிங் வோல்கானோ அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வோல்கானோவை நம்ம பூமியில வச்சு பார்ப்போம். பூமியுடைய ரொம்ப உயரமான ஒரு சிகரம்னா நம்ம எவரெஸ்ட்டை சொல்லலாம். அதாவது இமயமலை. இமயமலைக்கு பக்கத்துல வச்சா எங்க இந்த இமயமலையவே காணோம் அப்படிங்கிறத நம்ம தேடுவோம். ஏன்னா நம்ம இமயமலையை நம்ம ஹைட்டுக்கு அதே மாதிரியான ஹைட் இருக்கக்கூடிய வெவ்வேறு இமயமலையை 3 பங்கா வச்சோம்னா, அதாவது 3 மடங்கு நம்ம உயரத்துல வச்சோம்னா மட்டும்தான் நம்மளுடைய இந்த ஒலிம்பஸ் மோன்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம இமயமலையை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு. இந்த எரிமலையுடைய டயாமீட்டர் கிட்டத்தட்ட 624 கிலோமீட்டர். அதாவது அரிசோனா அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா யூஎஸ்ல, அந்த ஸ்டேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதோடைய ஹைட் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர். இதை நம்ம எவரெஸ்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போமா? எவரெஸ்ட் அப்படின்றது நம்ம பூமியில ரொம்ப உயரமான ஒரு சிகரம் கூட. ஆனா இதோடைய ஹைட் நம்ம இதோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா 3 மடங்கு இருக்கணும் இல்லையா? ஆனா இதோடைய அளவு வெறும் 8849 மீட்டர் அப்படிங்கிறது. இதை நம்ம கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கறோம்னா கிட்டத்தட்ட 8849 கிலோமீட்டர். ஸோ இது அதோடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அது வந்து 25 கிலோமீட்டர் அப்படின்றது அதோடைய உயரம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா அந்த ஐசி கேப் அப்படின்றது ஒரு டெம்பரவரியானது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த சூரிய உதயம் சூரிய மறைவுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய அளவு மாற அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வரும்போது அது டைரெக்டாக எவாப்ரேட் ஆகி அது விண்வெளியில் கலந்துருது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சின்ன மெல்லிதான அட்மாஸ்பியரில் கலந்துருது. அதுக்கப்புறம் சூரியன் மறுபடியும் மறைஞ்சதுக்கப்புறம் அங்கே ஐஸ் கேப்ஸ் வந்து படியுது. அந்த படிமங்கள் அப்படிங்கிறது படிய ஆரம்பிக்குது. அங்கே நம்மளுடைய பூமியை பொறுத்தளவுக்கு ஐஸ் அப்படின்னா H2O அதிகமாக கண்டென்ட் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் இங்கே மார்ஸில் வந்து H2O கண்டென்ட் இருந்தாலுமே அதில் CO2 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு. இதன் காரணமாக தான் சூரிய ஒளியின் காரணமாக இந்த ஐசி கேப் எல்லாமே டைரெக்டாக எவாப்ரேட் ஆயிடுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பேர்ன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவர், அது அந்த பல்கலைக்கழகத்துடைய முதுகலை ஆசிரியரான அடோமாஸ் அப்படின்றவர் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய ட்ரைஸ் கேஸ் அப்படின்ற ஆர்பிட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில கருவிகள் மூலமாக எடுக்கப்பட்ட டேட்டாவை அவர் ரெக்கவர் பண்ணார், அதாவது கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டேட்டா மூலியமா எக்கச்சக்கமான தகவலை அவர் வெளிப்படுத்தினார். இந்த ஆர்பிட்டரில் இருக்கக்கூடிய தி கலர் அண்ட் ஸ்டீரியோ சர்ஃபேஸ் இமேஜிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய CASSIS அப்படின்ற அந்த சிஸ்டம்ல இருந்து எடுக்கப்பட்ட பல புகைப்படங்களை பார்க்கும்போது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய அந்த ஆர்பிட்டர் ஒலிம்பஸ் மோன்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறையை பார்த்து
காத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆணித்தனமாக சொன்னார். பூமத்திய ரேகை அப்படிங்கிறது இந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு இமேஜினரியான ஒரு வானத்தில் நம்மளாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு கோடு நம்ம பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். அட்சரேகை, தீர்க்க ரேகை அப்படின்றோம் இல்லையா. இது நம்மளுடைய பூமிக்கு மட்டும்தான் பொருந்துமானா அப்படிலாம் கிடையாது. நம்ம எக்கச்சக்கமான செலஸ்டியல் பாடிக்கு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மார்ஸ்லேயுமே பூமத்திய ரேகை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் அதாவது இந்த மார்ஸோடைய பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் நீர் உறைபனியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ தான் முதல் முறை. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த பூமியுடைய வட மற்றும் தென் துருவத்தில் மட்டும்தான் இருக்கே தவிர இந்த பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் நீர் உறைபனி கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதன்முறை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர். இந்த செவ்வாய் கிரகத்துடைய வளிமண்டலம் கொஞ்சம் மெலிதாவே தான் இருக்கும். இது இந்த இடத்துல ஒரு உறைபனி உருவாகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. அதுவும் ஒரு எரிமலைக்கு மேலே இந்த மாதிரியான உறைபனி இருக்குதுன்னா நம்ம மறுபடியும் இந்த பிளானட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு இடத்துல இருக்கோம். சூரியனுடைய கதிர்வீச்சு, அதாவது ரொம்ப அதீத வெப்பநிலை இங்கே இருக்கக்கூடிய பல பொருட்களை ஆவியாக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் உதயத்துக்கு பின்னாடி சில மணி நேரங்களுக்கு மட்டுமே இந்த உறைபனி அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு பொருளாக இருக்குது, ஒரு டெம்பரவரியான ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த பனி பார்க்கறதுக்கு ரொம்ப மெல்லிதாக இருந்தாலுமே இது ஒரு மனித முடியோட கம்பேர் பண்ணி பார்ப்போமா, மனித முடியோட கம்பேர் பண்ணும்போது இதோடைய அகலம் அவ்வளோதான் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே இது மேற்பரப்புக்கு வளிமண்டலத்துக்கும் இடையில எக்கச்சக்கமான சுழற்சி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதன் மூலியமாக கிட்டத்தட்ட 1,50,000 டன் தண்ணி இருப்பதுக்கான சாத்தியக்கூறை இது காட்டுது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான பனியை கிரியேட் பண்ணியிருக்கு. மார்ஸை பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான இடங்களில் தண்ணி ஓடுனதுக்கான நம்ம பாதைகளை பார்த்துருக்கோம், சுவடுகள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம தண்ணியை கண்ணார எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. பட் ஒன் திங், கண்டிப்பாக முன்னொரு காலத்தில் தண்ணி இருந்ததுக்கான பல ஆதாரங்கள் நம்மகிட்ட இருந்திருக்கு. இப்போ கூட செவ்வாய் கிரகத்தில் தண்ணி எங்கே இருக்குது, அது எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும், வளிமண்டலத்தில் எப்படி அது தொடர்பு கொள்ளுது, அதன் மூலியமாக அங்கே மழை பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்கா, ஸோ பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை இன்னும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நான் ஒரு ஏலியன் அப்படின்னு சொன்னேன். எலான் மஸ்க் ஏதாவது புதுசாக செய்கிறாரா, நம்ம மார்ஸை நம்மளால் ஆக்குபை பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சரிங்க, இப்போ நீங்கள் மார்ஸுக்கு நீங்கள் எமிக்ரேட் ஆகிட்டீங்க, அங்கே நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் மார்ஸுடைய தலைவரவில் இருக்கீங்க, நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கு நிலவுகள் எத்தனை தெரியும், பூமி எப்படி தெரியும், உங்களுடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்கும்? ஒருவேளை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கற்பனையில் வாழ்கிறதுக்கு அதுக்கான டிக்கெட் இப்போ மேல் ஐகார்டில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் மார்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல கிரகங்களில் நீங்கள் ஒரு நாள் மட்டும் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் டிராமட்ரிக்காக இமேஜின் பண்ணி பார்க்கலாம். வேறு ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பண்ணிக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நாங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.